இப்போ தோசை இட்லி உப்புமா செய்யாமல் இந்த மாதிரி எக் சேமியாவை செஞ்சு பாருங்கள். பெட் கட்டி சொல்கிறாங்க, டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ ஒரு கப் அளவுக்கு சேமியாவை நல்லா இந்த மாதிரி 5 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இதே பேனில் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா வறுத்த வச்ச சேமியாவை சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு 80% குக் ஆன உடனே ஸ்ட்ரெயினரில் மாற்றிக்கலாம். இதில் நார்மல் தண்ணி ஊற்றிக்கலாம், அப்போ தான் இன்னும் குக் ஆகாமல் இருக்கும். இப்போ ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி 4 முட்டையை உடச்சி சேர்த்துக்கிறேன். இதில் மஞ்சள், மிளகாத்தூள், உப்பு இப்போ இது எல்லாமே கலந்து விட்டிங்கன்னா முட்டையை இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ இதே கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கின உடனே இதில் பட்டாணி, கேரட்டு, குடமிளகா, பச்சை மிளகா, பூண்டு இதெல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். காயில நல்லா வெந்த உடனே இதில் மிளகாத்தூள், பெப்பர் பொடி, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா பாயில் பண்ணி வச்ச சேமியாவும் முட்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். லாஸ்ட்ல கொத்தமல்லி தூவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். இந்த எக் சேமியாவை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க.